ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, வாய் பேச முடியாத காது கேட்காத நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தனிமையில ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தனியா இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே தேடி தேடி போய் கொலை பண்ற ஒரு சைக்கோ. இந்த சைக்கோ கிட்ட மாட்டி நம்ம ஹீரோயின் எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பார்க்க வச்ச ஒரு மூவி தான் ஹஷ். ஸ்டார்டிங் சீன்லயே காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்களால வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனா இவங்க ஒரு புக் ரைட்டர். இவங்களுக்கு தனிமை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த காட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்து இப்படி ஒரு புக் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க பண்றாங்க. இவங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது. இப்ப கூட கூகுள்ல செக் பண்ணிட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்லாம் பார்த்துதான் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவ குக் பண்ணதை சாப்பிட்டு பாக்குறா. ரொம்ப கேவலமா இருக்கு. அவளால சாப்பிடவே முடியல. அப்பதான் டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற சாரான்ற ஒரு பொண்ணு இவருக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. டக்குன்னு அவ சாப்பிடுறத நிறுத்திட்டு அப்படியே வெளியில வரா. வெளில வந்து பார்த்தா சாரா அங்கிருந்து வரா. கிட்டத்தட்ட பக்கத்து வீடுல அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் எழுதின புக்கை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு, நீ சூப்பரா எழுதுற புக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒவ்வொரு எண்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு உட்காந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பயங்கரமா என்னன்னு உள்ள போய் பார்த்தா கிச்சன்ல இவ சமைச்சு வச்சது அப்படியே போட்டு வந்துருப்பா போல. அதுல இருந்து புகை வந்தது இந்த சவுண்ட். டக்குன்னு சாரா கேட்கறா, ஏன் இவ்வளவு சவுண்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு வைப்ரேட் ஆகணும், எனக்கு காது கேட்காது அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுது. சாராவும் வீட்டுக்கு கிளம்பிடுறா. அப்பதான் கரெக்டா ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தா அவங்க எக்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த மெசேஜ் அப்படியே டெலீட் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்து லேப்டாப்ல அவளுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜ் அவளுக்கு ஞாபகம் வருது. சரி ஏன் மெசேஜ் பண்ணாச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போன் பண்ணுவான். டக்குன்னு வேணும் நினைச்சா தெரியாது. டக்குன்னு கட் பண்ணிட்டு சரி நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பா. இவ இப்படி போன் பண்ணதுனால திரும்ப அவனும் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் அவ ஆல்ரெடி தீர்ச்சி வச்சது எல்லாத்தையும் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பா. இப்படி இந்த பக்கம் அவன் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ வெளியில போன சாரா வந்துட்டு இவ வீட்டு ஜன்னல வந்து தட்டுறா. அவ அப்படியே குத்துயிரும் கொலையுரமா இருக்கா. பார்த்தா ஒரு சைக்கோ தான் வந்துட்டு அவனை கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இது நடந்துட்டு இருக்கும்போது உள்ள நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல. இது அந்த சைக்கோ கவனிச்சுட்டு அந்த கண்ணாடி 2 டைம் டச் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கேட்கவே இல்லை. அப்பதான் அவனுக்கு தெரியுது இந்த பொண்ணு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த விக்டிம் இவதான், இவளை போட்டாதான் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். இவ கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு நம்ம ஹீரோயின் சரி போய் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வந்து உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் பின்னாடி சைக்கோ வந்து நிப்பான். நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கரெக்டா அவங்க தங்கச்சி கால் பண்றாங்க. தங்கச்சி கிட்ட இருந்து வீடியோ கால் வந்ததும் அதை அட்டென்ட் பண்றான். அப்ப கரெக்டா அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோனோட போன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுடைய போன் எடுத்துட்டு போவான். அது அந்த ஸ்கிரீன்ல இருந்து அந்த தங்கச்சி பார்த்துட்டு உன் பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவா. இவளும் திரும்பி பாப்பா. பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி சமாதானப்படுத்துவா. சரி ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்கச்சி காலை கட் பண்ணிட்டு சரி பூனைக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தேடுறா. ஒரு இடமா போய் தேடிட்டு பூனையை காணும் அப்படின்றத கதவை திறந்து வச்சுட்டு சரி அது வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இவ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் கரெக்டா அவளுடைய போன்ல இருந்து அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவ பூனையை தேடினது, இவன் எங்கெல்லாம் போனாலும் அந்த இடத்துல எல்லாமே போட்டோ எடுத்து இவளுக்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. என் போன் எடுத்து எப்படி இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு டோரை பாக்குறாங்க. டோர் ஓப்பன்ல இருக்கு. சரி ஓகே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அங்கதான் அவன் நிக்கிறான். அதை பார்த்துதான் பயந்து போய் ஓடி போய் அந்த டோரை க்ளோஸ் பண்றாங்க. கரெக்டா அவன் வரத்துக்கும் அவன் ஜஸ்ட் மிஸ் உள்ள வரல. நம்ம ஹீரோயின் கரெக்ட் டைம்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி அவன் வேற வழியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியா பாக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கடகடன் போயிட்டு எல்லா டோரையுமே கடகடன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவனால வரவே முடியல. இது எல்லாமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா டோருமே புல்லட் ப்ரூஃப்ன்றதுனால அவனால டக்குன்னு உடைக்கவும் முடியாது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு லேப் மூலமா அந்த போலீஸ் கால் பண்ண முடியுமான்னு செக் பண்றா. இந்த சைக்கு கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல. டக்குன்னு போய் மெயின் ஆஃப் பண்ணி விட்டுறான். அதனால இன்டர்நெட் இல்லாம நம்ம ஹீரோயினால காலும் பண்ண முடியல. அப்படியே எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காரையுமே பஞ்சர் பண்ணி விட்டுறான் வேணும்னு. இதெல்லாம் வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே நிற்கும் போதுதான் டக்குன்னு அவன் பேக்ல ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான், சோ நான் உன்னை பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில எழுதி காட்டுவா. டக்குனு திமுற அந்த சைக்கோவும் அவனுடைய மாஸ்க் கழட்டி இப்ப நீ என்னுடைய ஃபேஸ பாத்துட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் ஒன்று மிரட்டுவான். இவன் எப்படியும் நம்மளை விட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. அதனால சரி தற்காப்புக்காக ஒரு பெரிய ஒரு கத்தியையும் ஒரு கோடாரியும் எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். எல்லா டோரையுமே சாத்திட்டு மேல அவ ரூம்ல வந்து உட்காந்துக்கிறான். அப்பதான் டக்குன்னு ஜன்னல் கிட்ட இருந்து ஒரு சவுண்ட். அவ இறந்து போன சாராவுடைய ஃப்ரெண்டோடைய பாடியை வந்துட்டு அந்த கண்ணாடி கிட்ட எடுத்துட்டு வந்து அவ கையை வச்சு அந்த கதவை தட்டுற மாதிரி அதை சைக்கோ பண்றான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு கதறாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்ட் எப்பவுமே போனை வந்து அவங்க பேக் பாக்கெட்ல வச்சுட்டு தான் வருவாங்க. சோ இப்பவும் போன் அவங்க அங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இப்ப இந்த போன் எடுக்கிறதுக்கு நம்ம வெளியே தானே போகணுமே அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அவகிட்ட கார் கீ இருக்கும். அந்த கார் கீயை வச்சு காரை ஆன் பண்ணி அந்த சைக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம போய் சாரா கிட்ட அந்த போன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஜன்னல் லைட்டை ஓபன் பண்ணி அந்த கார் கீயை வச்சு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அந்த டோரும் கரெக்டா ஓபன் ஆயிடுது. அந்த சவுண்ட் கேட்டு சைக்கோவும் எங்க
அவ தப்பிச்சிடுவாளோ பயந்து போய் அந்த கார் கிட்ட போய் அந்த கண்ணாடியை உடைக்கிறான். கரெக்டா இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயினும் ரிஸ்க் எடுத்து அந்த பாக்கெட்ல போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. பார்த்தா அந்த போனே அங்க இல்ல. இதை பார்த்து அந்த சைக்கோவும் கரெக்டா ஓடி வருவான். கரெக்டா இவன் ஓடி வரதுக்கும் நம்ம ஹீரோயின் ஜன்னல் க்ளோஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆனா அவளால க்ளோஸ் பண்ண முடியாது. கரெக்டா அந்த சைக்கோ பிடிச்சிருவான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல அந்த சுத்தியில வச்சு அந்த சைக்கோ கையிலேயே ஒரு அடி பயங்கரமா பட்டுருது. அவன் ஒரு நிமிஷம் துடிச்சு போயிடுறான். இந்த சாக்கை பயன்படுத்தி அவ கரெக்டா அந்த ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுறான். டக்குன்னு அந்த சைக்கோ கூட்டு வெறியாகி போன சாரா மேலேயே வச்சுட்டு இந்த போனுக்காக தானே வந்த முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பண்ணுவான். நம்ம ஹீரோயினும் இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தலையில கை வச்சுட்டு உட்காருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. அந்த சைக்கோ ஜன்னலா நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அவன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அவன் கண்ணில் படாத மாதிரி ஜன்னலுக்கு பக்கத்துல மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. சைக்கோவும் இவ எங்கதான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுறான். அவன் ஃப்ரண்ட் டோர் கிட்ட போனதும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு பேக் டோர் வழியா எகிரி குதிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சைக்கோவும் பார்த்துட்டு அவன் கையில வச்சிருந்த வில்லாம்பு வச்சு தலைக்கு ஏன் பார்த்து விடுறான். மரத்துல போய் குத்திக்குச்சு. வேற வழியே இல்ல, திரும்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளதான் வரணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியுது அவன் நினைச்சிருந்தா நம்மள எப்ப வேணாலும் கொண்டு இருக்கலாம், பட் அவன் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இப்ப வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியா வருது. அப்படியே ஓடி மேல போறாங்க. மேல ஒரு சின்ன விண்டோ இருக்கும், அது வழியா இறங்கி ஓட்டு மேல மெதுவா நடந்து ஒரு பக்கமா டார்ச் லைட் தூக்கி அடிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அந்த பக்கம் யாரோ இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அந்த சைக்கோவும் அந்த பக்கமா போறான். டக்குனு இந்த பக்கம் இறங்கி ஹீரோயின் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா இங்க இறங்குற சமயத்துல ஒரு அம்பு வந்து கரெக்டா நம்ம ஹீரோயின் தொடையிலே இறங்குது. இன்னொரு அம்பு நம்ம ஹீரோயின் தலைக்கு ஏன் பார்த்து விடுறான். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். சரி மேலே ஏறி போய் அவளை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவும் கரெக்டா ஏறுவான். ஏறும்போது அவங்க கிட்ட இருந்த அந்த வில்ல புடிங்கிட்டு சைக்கோவை தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோயின். அப்படியே தொப்புன்னு போய் கீழே விழுந்துடுறான். அவளும் கஷ்டப்பட்டு அந்த வில்ல எடுத்துட்டு அந்த டோர் வழியா உள்ள திரும்பவும் போறா. கரெக்டா அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயினை உள்ள போக விடாம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி குடுன்னு வருவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் உள்ள போய் கரெக்டா கதவு சாத்திடுவா. அந்த சைக்கோக்கு செம வெறியும் ஆகும். எப்படியாச்சும் இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில முட்டிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். உள்ள வந்த ஹீரோயின் கொஞ்சமா அவகிட்ட இருக்கிற மருந்தெல்லாத்தையும் அந்த காயத்துக்கு போட்டுக்கிறான். இதே டைம்ல கீழே அந்த சாராவுடைய ஹஸ்பண்டும் கரெக்டா வருவாரு சாராவை தேடிட்டு. அப்ப அந்த சைக்கோ அங்க வந்து ஏதோ போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறான். என் போன் இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு, உன் போனு கொடுங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்றான். சாராவோட ஹஸ்பண்டும் பயந்துட்டு சரி ஓகே தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த சைக்கோவும் ஏதோ போலீஸ் மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான் போனை காதுல வச்சுட்டு. அப்பதான் நம்ம சாராவுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டவுட் வரும், உண்மையாவே போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு சாரா கிட்ட இருந்து, போன்ல யாருமே பேசவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனும் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இந்த வீட்டோட ஸ்பேர் கீ எங்க இருக்குன்னு தெரியுமா, நம்ம வேணா உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சாராவுடைய ஹஸ்பண்டும் அந்த தொட்டு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். ஏன்னா இவனுக்கு உண்மையாவே இவன் போலீஸா அப்படின்றதுல டவுட் அப்படின்றதுனால அந்த சைக்கோவும் அங்க சாவி இருக்கா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு போறான். இந்த பக்கம் சாராவுடைய ஹஸ்பண்டும் ஒரு கல் எடுத்து கையில வச்சுக்கிறான். இவன் மேல டவுட்டா இருக்கு, அடிச்சிடலாம் ஏதாச்சும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் நின்னுட்டு கதவு தட்டி ஹெல்ப் கேட்பா. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த சைக்கோ நோட் பண்ணிட்டு அவன் கிட்ட கத்திய வச்சு அவனை கழுத்துலயே ஒரு குத்தி சாவடிச்சிடறான். பட் அப்பவும் சாகல, என்ன இருந்தாலும் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாரோட ஹஸ்பண்டும் நம்ம சைக்கோ கழுத்து பிடிச்சு நெரிப்பான். பட் அவனுக்கு ரத்தம் ரொம்ப ப்ளீட் ஆயிட்டே இருக்குன்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவனால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறான். இப்படி சாகர தருவாயில கூட நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க என்ன தப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் செத்து போவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா, இங்க இருந்து நம்ம வெளியே தப்பிச்சு போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ இமேஜினேஷன்ல இவங்க இருந்து ஓடுற மாதிரியும் டக்குன்னு நம்ம அந்த சைக்கோ இவனை பிடிச்சி தரையில படுக்க போட்டு அவன் கிட்ட இருந்த கல்லை வச்சு இவன் மூஞ்சில குத்தி இவ்வளவு போட்டு கொல்ற மாதிரி இவனை நினைச்சு பாக்குறா. என்ன பண்ணாலும் இவன் நம்மளை கொலைதான் பண்ண போறான் அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எப்படியாவது நம்ம போட்டு கஷ்டப்பட்டு நம்ம தான் நம்ம உயிரை பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற திமிர்ல அப்படியே சிகரெட் எல்லாம் பார்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோனுடைய பூனை வருது. அதை பார்த்ததும் அதை கையில எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு உன்ன கொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து தடவி கொடுத்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து இவனுடைய அம்பு அவன் கிட்ட இருக்கும். அதை வச்சு கரெக்டா பார்த்து அந்த ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான். அதனால ஒரு நிமிஷம் அவன் கதிகலங்கி போயிடுறான். டக்குன்னு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவான். நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள போயிடுவா. கதவு கிட்ட நமக்கு ஹீரோனோட கை மட்டும் மாட்டிக்குது. கொஞ்சம் கூட ஈவேருக்குமே பார்க்காம அந்த சைக்கோ நம்ம ஹீரோயின் கையை அப்படியே பிடிச்சி நசுக்கி காலால மிதிச்சு கையை உடச்சு விட்டுறான். இதுல ஹீரோயின் துடிச்சு போயிட்டா ஒரு செகண்ட். அப்புறம் டக்குன்னு கையை எடுத்து டோரை லாக் பண்ணிடுறா டைட்டா. அப்புறம் அந்த கதவுல அவளுடைய பிளட்டாலேயே உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுடா, உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டால எழுதுறா. இதுல அந்த சைக்கோக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அவ கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் உள்ள லேப்டாப்ல உட்காந்துட்டு அந்த சைக்கோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வேலை என்னால தப்பிக்க முடியல அப்படின்னா அவன் கிட்ட போராடி தான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதுல எழுதுறா. இதெல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா. அவ கிட்ட ஒரு சேஃப்டிக்கு ஒரு கத்தியும் இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது அவன் இன்னொரு சைடு வழியா உள்ள வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கத்தியை வச்சு அப்படி பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு
மூச்சு காத்து வந்து படும். அதுல மாட்டிக்கிறான் அவன். கரெக்டா சைக்கோ குத்த போற நேரத்துல நம்ம ஹீரோயின் திரும்பி ஒரு நஜக்குன்னு அப்படின்னு ஒரு குத்திடுறாங்க. கரெக்டா அவன் முட்டிலே குத்திடுது. அவனால வலி தாங்க முடியல, கதறிட்டே இருப்பான். இந்த டைம்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து வேற கத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வருவாங்க. ஆனா இவகிட்டயும் நிறைய ப்ளீடிங் இருக்கு அப்படின்றதுனால இவளால ஒரு கட்டத்துக்கு மேல நவரவே முடியாம அப்படியே மயங்கி படுத்துடுறான். அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் மெதுவா வந்துடுறான். டக்குன்னு ஹீரோயின் கையில ஒரு ஸ்ப்ரே கிடைக்குது. அதை வச்சு நம்ம சைக்கோ கண்ணிலே அடிச்சு விட்டுறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு கிட்ட சுத்திட்டு இருப்பான். அப்ப இன்னொன்னு நமக்கு ஹீரோயின் கை கிடைக்குது, அது அலாரம். அந்த அலாரத்துல பேட்டரி போட்டு நல்லா சவுண்டா அலாரம் வச்சு விட்டுருவாங்க. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் கண் எரியுது, இன்னொரு பக்கம் என்ன இவ்வளவு சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே ஒரு நிமிஷம் புரியல. இதே டைம் யூஸ் பண்ணி அவன் மேல கத்தியை வச்சு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டா அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி சமாடி அடிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் மேல உட்காந்து அவன் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணலாம் ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினும் தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அவங்க கையை வச்சு அப்படி தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஓப்பனர் கிடைக்கும். அதை வச்சு சஜக் அப்படின்ட்டு சைக்கோட கழுத்துலயே ஒன்னு இறக்கிடுறான். ரத்தம் பீச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து அவன் இறந்து போயிடுறான். அப்படியே அவன் பாக்கெட்ல இருந்தே போன் எடுத்து 911க்கு கால் பண்றாங்க. இவங்களும் அப்படியே தட்டு மாதிரி வெளியில வந்து உட்கார்றாங்க. போலீஸும் கரெக்டா வருது. இப்படி இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நாளைக்கு வரேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.